ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பாலிட்டியில டாப் 300 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் என்ன பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்க, ஓகேவா? இன்னைக்கு பார்ட் 3க்கான 50 கேள்விகள் தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஆன்சர் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, உலக வரலாற்றில் முதல் கூட்டாட்சி அரசமைப்பாக உருவான நாடு எது? விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அமெரிக்கா. ஓகேவா? இதுதான் ஆன்சர். அடுத்து அமெரிக்காவுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனடா வந்திருக்கும். அடுத்து கனடாவுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் முதல் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் அமெரிக்கா. அடுத்து கேள்வி 2, கூற்றுகளில் சரியானவற்றை தேர்க. என்ன கொடுத்துருக்காங்க? முதல் கூற்று, இந்தியாவின் கூட்டாட்சி முறையை உணர்ந்து அரசமைப்பு கூட்டாட்சி முறையை ஆதரித்தது. அதாவது இந்தியாவோட கூட்டாட்சி முறையே உணர்ந்து அரசமைப்பு, அதாவது நம்ம அரசாங்கம் இருக்கு இல்லையா, அது கூட்டாட்சி முறையை ஆதரித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கூற்று 2, இந்தியாவின் ஒழுங்குமுறை சட்டம் 1773 கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கியது. இந்தியாவோட ஒழுங்குமுறை சட்டம் 1773 அப்படிங்கிறது கூட்டாட்சி முறையோட தோற்றத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னும். அடுத்து கூற்று 3, அரசமைப்பின் 7வது பகுதியானது 3 பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வை வழங்குகின்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல எது சரி? விடை பார்த்துடலாமா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தாங்க. 1,2 மட்டும்தான் சரி. அப்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இதில் நம்மளுக்கு தேர்ட் அப்படிங்கிறது தவறு அப்படிங்கிறது தெரியுது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இந்தியாவின் கூட்டாட்சி முறையை உணர்ந்து அரசமைப்பு கூட்டாட்சி முறையை ஆதரித்தது அப்படிங்கிறது சரி. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியாவின் ஒழுங்குமுறை சட்டம் இது 1773 தான் அப்படிங்கிறது தெரியும். கூட்டாட்சி முறையோட தோற்றத்தை உருவாக்கியது, இதுவும் சரியே. அடுத்து 3வது என்ன சொல்லியிருக்காங்க? அரசமைப்பின் 7வது பகுதியானது, இதுதான் இங்க தப்பு, பகுதி கிடையாது, அட்டவணை. அரசமைப்பின் 7வது அட்டவணை அப்படின்னு சொல்லி வரணும். அட்டவணையில் 3 பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வை வழங்குகின்றது. ஸோ இங்கே அட்டவணை வந்திருந்தது அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி 3, இந்திய அரசமைப்பு பெற்றுள்ள கூட்டாட்சி தன்மைகளை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை எப்படி பெற்றிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எழுதப்பட்ட அரசமைப்பு, அடுத்த அவசர காலங்கள், அடுத்த அதிகார பகிர்வு, அடுத்து ஈரவை நாடாளுமன்றம், அடுத்து உச்சநீதிமன்றம். இங்கே நம்ம நல்லா நோட் பண்ணணும், கூட்டாட்சி அப்படிங்கிறது நம்ம இந்திய அரசமைப்பில் இருக்குது அப்படின்னா அந்த கூட்டாட்சி பெறத்துக்கான தன்மைகள் என்னென்ன அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, 1, 3, 4, 5 எழுதப்பட்ட அரசமைப்பு அப்படிங்கிறது இருக்குது கூட்டாட்சியில். இந்த அவசர காலங்கள் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதுக்கு இங்கே வேலையே கிடையாது. அடுத்து அதிகார பகிர்வு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் ஈரவை நாடாளுமன்றம் இருக்குது. அடுத்து உச்சநீதிமன்றமும் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் 1, 3, 4, 5 ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து கேள்வி 4, கூற்றுகளை கவனி. கூற்று 1, அரசியலமைப்பின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். கூற்று 2, மாநில உரிமைகளின் பாதுகாவலன் நாடாளுமன்ற சட்ட மேலவை. விடை பத்தரலாமா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 1,2 சரி. அரசியலமைப்போட பாதுகாவலன், அதாவது அரசியலமைப்பில் எந்த இது கொண்டு வந்தாலும் சரி, அது சட்டங்களாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் பாதுகாக்கக்கூடிய வேலை உச்சநீதிமன்றத்துக்கு தான் இருக்குது. அப்போது அரசியலமைப்பின் பாதுகாவலன்னு சொல்கிறாங்க, கரெக்டு தான். அடுத்து மாநில உரிமைகளோட பாதுகாவலனா நாடாளுமன்ற சட்ட மேலவை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஆப்வியஸ்லி ரைட். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி 5,
நிர்வாக வசதிக்காக நமது நாடும் மக்களும் பல்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு இருந்தாலும் நமது நாடு ஒருங்கிணைந்த மற்றும் வேற்றுமையில் ஒற்றுமை உடைய நாடாகும் என்று கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் சி, டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. கேள்வி 6, கூற்றுகளை கவனி. கூற்று 1, இந்தியா கூட்டாட்சி தனித்துவமானது அப்படின்னு அலெக்சாண்டர் ராவிக் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கூற்று 2, இந்தியா ஒரு பாதியளவு கூட்டாட்சி நாடு அப்படின்னு KC வேர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அடுத்து கூற்று 3, இந்திய கூட்டாட்சி கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு ஐவர் ஜென்னிங்ஸ் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் சொல்லியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். இதில் எது கரெக்ட்? ஸோ இப்போ பார்த்துடலாமா? இப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. இப்போ இந்தியா கூட்டாட்சி தனித்துவமானது அப்படிங்கிறத அலெக்சாண்டர் ராவிக்ஸ் தான் சொன்னார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்தவர். ஸோ இவர் சொல்லியிருக்காரு. அடுத்து இந்தியா ஒரு பாதி அளவு கூட்டாட்சி நாடு அப்படின்னு KC வேர் தான் சொல்லியிருக்காரு. அப்போ ஃபர்ஸ்ட்டும் கரெக்டு, செகண்டும் கரெக்டு. அடுத்து தேர்டு பாருங்க, இந்திய கூட்டாட்சி கூட்டுறவு கூட்டாட்சி, அதாவது இந்தியா கூட்டாட்சி அப்படிங்கிறது கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு ஐவர் ஜென்னிங்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது தவறு. இது ஐவர் ஜென்னிங்ஸ் சொல்லலை. யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா கிரான்வில் ஆஸ்டின் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல கிரான்வில் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ இது தவறானதாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு எது சரி? 1, 2 மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷனில் எப்படி இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பியில் தான் 1, 2 சரின்னு இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. கேள்வி 7 பாருங்க. அரசியல் சட்டப்பிரிவு 263 கீழ் மாநிலங்களுக்கிடையேயான குழுவை உருவாக்கியதன் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, பல்வேறு மாநிலங்களின் திட்ட செயலாக்கத்தை ஒருங்கிணைக்க. ஆப்ஷன் பி, மத்திய மாநில அரசுகளுக்கிடையே வருவாயை பிரித்தறிய. ஆப்ஷன் சி, மாநிலங்களின் வணிகங்களை மேம்படுத்த. ஆப்ஷன் டி, மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பு மற்றும் ஒருமைப்பாட்டை வலியுறுத்தல். ஸோ விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பு மற்றும் ஒருமைப்பாட்டை வலியுறுத்ததா சட்டப்பிரிவு 263 கீழ் மாநிலங்களுக்கிடையேயான குழுவை உருவாக்கியதற்கான நோக்கம். ஓகேவா? அடுத்த கேள்வி 8, மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சனைகளை தீர்க்க வழிவகை செய்யும் அரசியல் அமைப்பு உறுப்பு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 262. கேள்வி 9, மண்டல் குழுக்களின் தலைவராக செயல்படுபவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உள்துறை அமைச்சர். கேள்வி 10, வருமானத்தை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே பகிர்ந்தளிக்கும் குழு எது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நிதி ஆணையம். இதற்கான ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 280. ஸோ இதுதான் வருமானத்தை மத்திய மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கும் குழு. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். மத்திய மாநில அரசுகளுக்கான வருமானத்தை அல்லது நிதியை பகிர்ந்தளிக்கும் குழு எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நிதி ஆணையம். அடுத்து கேள்வி 11, கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களுக்கு இடையே எந்த நதியால் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மகதாயி. கேள்வி 12, நதிநீர் பிரச்சனை தொடர்பாக அமைக்கப்படும் நதிநீர் தீர்ப்பாணையத்தின் தலைவரை நியமனம் செய்வது யார்? விடை ஆப்ஷன் டி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி.
கேள்வி 13, எத்தனை இணைகள் சரியாக பொருந்தாமல் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நல்லா கவனிக்கணும். அப்போ எத்தனை இணைகள் வந்து சரியா இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, விதி 248 அப்படிங்கிறது சட்டம் இயற்றுவதற்கான எஞ்சிய அதிகாரங்கள் அப்படிங்கிறத பற்றி அப்படின்னும், அடுத்து 2 விதி 250 அப்படிங்கிறது தேசிய நெருக்கடி நிலை பிரகடனம் நடைமுறையில் உள்ளபோது மாநில பட்டியலில் மத்திய அரசு சட்டம் இயற்றுதல் அப்படிங்கிறத பற்றியும், அடுத்து விதி 253 எதை சொல்லுது அப்படின்னா சர்வதேச ஒப்பந்தங்களை செயல்படுத்த பாராளுமன்ற மாநில பட்டியலில் சட்டம் இயற்றுதலை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டலாக கொடுத்துருக்கிறது 3 இணைகள். அப்போ இந்த 3 இணைகள்ல எத்தனை இணைகள் சரியா இருக்கு, சரியா இல்லை? நம்ம கிட்ட கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சரியா இல்லை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நல்லா நோட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியா தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏல 3, அப்போ 3 அப்படின்னா 3 இணைகள் சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் பி 2 இணைகள் சரியாக பொருந்தவில்லைன்னு அர்த்தம். ஆப்ஷன் சி 1 அப்படின்னா ஒரு இணை மட்டும் சரியா பொருந்தலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி எதுவும் இல்லை, எல்லாமே வந்து கரெக்டாக தான் பொருந்தி இருக்கு. ஓகேவா? அப்போ எதுவும் இல்லை அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். விதி 248 அப்படிங்கிறது சட்டம் இயற்றுவதற்கான எஞ்சிய அதிகாரங்கள் பற்றியதுதான். விதி 250 அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி தேசிய நெருக்கடி நிலை பிரகடனம் நடைமுறையில் உள்ள போது மாநில பட்டியலில் மத்திய அரசு வந்து சட்டம் இயற்றிக்கலாம். அடுத்து விதி 253 அப்படிங்கிறது சர்வதேச ஒப்பந்தங்களை செயல்படுத்த பாராளுமன்ற மாநில பட்டியலில் சட்டம் இயற்றுதலை பற்றி சொல்லுது. ஸோ இது 3மே வந்து கரெக்டாக தான் இருக்கு. அடுத்து கேள்வி 14, பொறுத்துக. ஓகேவா? என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ராஜமன்னார் குழு கொடுத்துட்டு அதோட ஆண்டு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சர்க்காரியா குழுக்கான ஆண்டு, வேங்கடச்செல்லையா குழுக்கான ஆண்டு, பூஞ்சி குழுக்கான ஆண்டு. இப்போ இந்த வேங்கடச்செல்லையா அப்படிங்கிறத வெங்கடச்செல்லையா அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ 2மே வந்து கரெக்டாக தான். அதே போல் பூஞ்சி குழு அல்லது பூஞ்சி ஆணையம் எப்படி கொடுத்துருந்தாலும் 2மே சரிதான். ஸோ இப்போ வந்து பார்த்துடலாமா? இப்போது ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த 4 குழுமே, இந்த 4 குழுமே எதுக்கானது அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுக்கான இடையே இருக்கக்கூடிய உறவுகளை பற்றி ஆராயறதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான் இந்த 4. இந்த 4 குழுமே வந்து சொன்ன பாயிண்ட் தான் வந்து வெவ்வேறையாக இருக்கும். இப்போ ராஜமன்னார் குழு வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை பற்றி சொல்லியிருக்கோம். சர்க்காரிய குழு வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ இதோட நோக்கங்கள்லாம் வந்து ஒன்றா தான் இருக்கும், ஆனால் சொன்ன பாயிண்ட் தான் வந்து வேறையாக இருக்கும். ஓகேவா? அதே போல் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகள், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கக்கூடியதை பற்றி எல்லாம் ரூல்ஸ் எல்லாம் சொல்றதுக்காக ஒரு 5 குழுக்கள் வந்து இது பண்ணிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்தது நிர்வாக சீர்திருத்த குழு, அடுத்துதான் பாத்தீங்கன்னா ராஜமன்னார் குழு, சர்க்காரியா குழு, வெங்கடச்செல்லையா குழு, பூஞ்சி குழு எல்லாம் வந்திருக்கும். ஸோ இந்த 5 மத்திய மாநில அரசுகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட குழுக்கள். ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆண்டுகளை வந்து இப்போ நம்ம மேட்ச் பண்ணிடலாம். ராஜமன்னார் குழு அப்படிங்கிறது 1969 கரெக்ட் தான். ஸோ அப்போ இதுக்கு நேராகவே இருக்கு. அடுத்து சர்க்காரியா குழு அப்படிங்கிறது 1983 கரெக்ட் தான், இதுவும் இதுக்கு நேராகவே இருக்கு. அடுத்து வெங்கடச்செல்லையா குழு இது வந்து பார்த்தீங்கன்னா 2000. ஸோ இங்கே 4th தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து பூஞ்சி குழு அப்படிங்கிறது 2007ஆம் ஆண்டு. அப்போ ராஜமன்னார் குழு தான் ஃபர்ஸ்ட் 1969, சர்க்காரியா குழு அப்படிங்கிறது 1983, வெங்கடச்செல்லையா குழு வந்து பார்த்தீங்கன்னா 2000. அடுத்தது தான் பூஞ்சி குழு வந்து 2007 கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பாருங்க ஆப்ஷன் ஏ 1, 2, 4, 3. அடுத்த கேள்வி 15, மத்திய அரசாங்கம் தனிச்சையான முறையில் அரசியல் அமைப்பிற்கு எதிராக மாநில அரசாங்கங்களை பதவி நீக்கம் செய்யக்கூடாது என்பதை மையமாக கொண்ட தீர்ப்பு எந்த வழக்கில் வழங்கப்பட்டது? விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எஸ்ஆர் பொம்மை வழக்கு 1994ஆம் ஆண்டில். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லாம் இப்போ வந்து அது நடக்கிறதில்ல, ஸ்டார்டிங்லாம் வந்து அரசியலமைப்பில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம்
அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் மாநில அரசாங்கத்துக்கிட்ட, இல்லை ஏதோ ஒரு காரணம். நம்ம கூட வந்து அரசியலமைப்பில் வந்து படிச்சிருப்போம். அதாவது வந்து இங்கே வந்து இடஒதுக்கீடு கிடையாது. அதாவது மாநில அரசில் வந்துட்டு அந்த எம்எல்ஏ சீட்ஸ் வந்து இல்லாத இருக்கிறதோ, இல்லை வந்துட்டு அவங்க மேலே ஏதோ ஒரு குறைச்சாட்டு வந்தது அப்படின்னாலோ, குடியரசுத் தலைவர் வந்துட்டு அவங்கள வந்து அவங்கள விட்டு தூக்குறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் எல்லாம் ஸ்டார்டிங்கில் மத்திய அரசாங்கம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அப்படியே மாநில அரசாங்கத்தை நினைக்கிறப்பெல்லாம் வந்து தூக்கிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ பதவி விட்டு தூக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் கருணாநிதி கூட ஒரு டைம் வந்திருந்தார். ஸோ ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது வந்து அளவுக்கு மீறி அரசியலமைப்பையே வந்து தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இது ஒரு வழக்காக போய்கிட்டு இருந்தது. ஸோ அதுக்கான தீர்வை வந்து எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கில் தான் வந்து கொடுக்குறாங்க. அப்போ பாருங்க, இந்த ஒவ்வொரு வழக்குக்கான இயர் வந்து ரொம்ப முக்கியம். லோக்நாத் வழக்கு அப்படிங்கிறது 1967 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அடுத்து இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து மேனகா காந்தி வழக்கு 1973 அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து இந்திரா சஹானி வழக்கு, இதோட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1992. 1992 இதை வந்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வழக்குகள் ரிலேட்டடாகவும் அதற்கான ஆண்டுகள், ஸோ அது எதற்காக அந்த வழக்கு எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வழக்கில் இருந்து ஒரு கேள்வி வரும். அடுத்து கேள்வி 16, அண்ணல் அம்பேத்கர் எந்த சட்டப்பிரிவை தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்தார்? விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆர்டிக்கல் 350. விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆர்டிக்கல் 356 வந்து தேவையற்ற வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டாரு. இது நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொன்னார். ஓகேவா. அடுத்து கேள்வி 17, இந்திய தொகுப்பு நிதி, அதாவது கன்சோலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் இந்திய பொது கணக்கு, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா பப்ளிக் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி என்ன? விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 266. கேள்வி 18, எந்த விதியின்படி இந்திய அரசு கடன் பெறுகிறது? விடை ஆப்ஷன் பி 292. கொஞ்சம் வாய்ஸ் இதாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா 4 டேஸாக வந்து ஃபீவர். ஸோ அதனால் வாய்ஸ் வந்து கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனில் இருக்குது, கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவே வந்து கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இன்றைக்கி போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கொண்டு வந்தேன். அடுத்து கேள்வி 19, எந்த ஆண்டு சொத்துரிமை சட்டம் உரிமையாக மாற்றப்பட்டது? அதாவது எந்த ஆண்டு வந்து சொத்துரிமை வந்து சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது? விடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 1978. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 44வது அமெண்ட்மெண்ட்டில் ஆர்டிக்கல் 307 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 44வது அமெண்ட்மெண்ட் படி ஆர்டிக்கல் 307 யூஸ் பண்ணி இது ஒரு சட்ட உரிமையாக கொண்டு வந்தாங்க. ஸோ இது ஒரு டூ யூ நோ கண்டென்ட்டில் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க, 10th புக்லேயே இருக்கும். அடுத்து கேள்வி 20, அகில இந்திய பணிகளின் தந்தை யார்? விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சி வல்லபாய் பட்டேல். இவர் தான் அகில இந்திய பணிகளின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறார். அடுத்து கேள்வி 21, போக்சோ சட்டம் என்பது டேஸ் ஆகும்? இது வந்து நம்ம நல்ல ஆப்ஷனை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணணும். ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, பாலியல் குற்றங்களில் இருந்து பெண்களை பாதுகாக்க. அடுத்து ஆப்ஷன் பி பாலியல் குற்றங்களில் இருந்து பெண் குழந்தைகளை பாதுகாக்க. இப்போ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஆப்ஷன் சி குழந்தைகள் தானே பொருளாதார சுரண்டல். அடுத்த ஆப்ஷன் டி பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்க. விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த போக்சோ சட்டம். அடுத்து கேள்வி 22, சரக்கு மற்றும் சேவை வரி அமல்படுத்தப்பட்ட ஆண்டு? விடை வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜூலை 2017. அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ்
ஓகேவா. இந்த ஜிஎஸ்டி சொல்கிறாங்களே அதுதான் ஜூலை 2017 வந்து கொண்டு வந்தாங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 பேஸஸாக வந்து பிரித்தாங்க. ஸோ இந்த 5 வகையாக வந்து நீங்கள் செலுத்தணும். அந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இதுக்கு 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 அப்படின்னு சொல்லி 5ஆக வந்து பிரித்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா. அடுத்து கேள்வி 23. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தேசிய அளவில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்கள், இதர பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஆங்கில இந்தியர்களுக்கு சலுகை வழங்குகிறது? அதாவது இந்திய அரசியலமைப்போட எந்த பிரிவு தேசிய அளவில் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியின மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இதர பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஆங்கில இந்தியர்களுக்கு சலுகை வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது அப்படியே டைரக்ட் கொஸ்டினாக குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பார்ட் 16, பார்ட் 16 தான் வந்து இந்த இதுக்கானது. அடுத்து கேள்வி 24. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அதாவது NCBC அமைக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு. இந்த தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான அப்ரிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா NCBC. இதை அமைக்கிறதுக்கு வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு. விடை ஆப்ஷன் ஏ 338 பி. அடுத்த கேள்வி 25. பிஜி கேர் என்பவரின் தலைமையில் 1955ஆம் ஆண்டு யாரால் அலுவலக மொழிக்கு குழு நியமிக்கப்பட்டது? விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, குடியரசுத் தலைவர். கேள்வி 26. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்திற்கு எந்த ஆண்டு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்கப்பட்டது? விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2003. கேள்வி 27. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் தேர்வு குழுவினை தேர்வு செய்க. அதாவது மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் CVC இருக்கு இல்லையா, ஸோ அதோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் தேர்வு குழுவினை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, குடியரசுத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, யாரெல்லாம் இதுக்கு வருவாங்க? ஸோ மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தில் தலைவர் மற்றும் உறுப்பினர்களாக யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள் பிரதமர் இருப்பார். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்துறை அமைச்சர், அடுத்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவர். ஸோ இவங்க மட்டும்தான் தலைவராகவும் உறுப்பினர்களாகவும் இருக்கக்கூடிய பட்டியலில் இருக்கவங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 2, 3, 4 மட்டும்தான் இந்த இடத்துல வரக்கூடியது. அடுத்து கேள்வி 28 பொறுத்துக. மத்திய புலனாய்வு துறை, அடுத்து தேசிய புலனாய்வு முகமை, அடுத்து ஊழல் தடுப்பு சட்டம், அடுத்து மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் CVC, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆண்டு வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ விடை வந்து பார்த்தலாமா? இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பாருங்கள், மத்திய புலனாய்வு துறை அதாவது CBI வந்து பார்த்திங்கன்னா 1963ஆம் ஆண்டு, இது கரெக்டு தான். அடுத்து தேசிய புலனாய்வு முகமை அப்படிங்கிறது NIA, இது 2009ஆம் ஆண்டில் செயல்படுத்தப்பட்டது. இதில் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம நோட் பண்ணணும், என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 2008ஆம் ஆண்டில் வந்து ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இதை 2009 செயல்படுத்துகிறாங்க. எதுக்காக இந்த தேசிய புலனாய்வு முகமை அப்படின்னா தீவிரவாத செயல்பாடுகளுக்கு எதிராக வந்துட்டு இது பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த தேசிய புலனாய்வு முகமை. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு 2008 கொண்டு வராங்க, அடுத்து 2009 செயல்படுத்துகிறாங்க. அடுத்து ஊழல் தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது 1988. ஸோ நேராகவே தான் இருக்குது. அடுத்து மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் CVC அப்படிங்கிறது 1964. ஸோ இதுக்கும் நேராகவே தான் இருக்குது. இதோட தலைவராக தான் யார் இருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம், பிரதமர் பார்த்தோம். அடுத்தது உறுப்பினர்களில் யார் யார் இருப்பாங்க, உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், இவங்க எல்லாருமே வந்துட்டு வருவாங்க. ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ நம்ம இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அந்த கொஸ்டின் கரெக்டாக எது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம ப்ரீவியஸாக இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகே,
அடுத்து வந்துட்டு பாருங்க, அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது, எல்லாமே நேராக இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி 1 2 3 4. அடுத்து கொஸ்டின் நம்பர் 29. கீழ்காணும் கூற்றுகளில் தவறான ஒன்றை கண்டறியவும். அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் குறிக்கும் அறிவார்ந்த தன்மையானது. அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடாக நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்லாட்சி மற்றும் மேம்பாடு. அடுத்து 2 அலுவலர் ரகசியத்தை உறுதிப்படுத்துவது. 3 வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புடைமை. 4 ஊழலை தடுத்தல். நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, தவறானது கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு தவறானது அப்படிங்கிறது 2 மட்டும்தான். அலுவலர் ரகசியத்தை உறுதிப்படுத்துவது, ஸோ இதுக்கான வேலை இது கிடையவே கிடையாது. நல்லாட்சி மற்றும் மேம்பாடு அப்படிங்கிறது கரெக்டு. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புடைமை அப்படிங்கிறதும் கரெக்டு. ஊழலை தடுத்தல் அப்படிங்கிறது இது மெயின் பாயிண்டாகவே இருக்கும். ஸோ அப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செகண்ட் மட்டும் பொருந்தாதது. அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி 2 மட்டும் தவறானதாக இருக்குது. கேள்வி 30. லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிக்கிறது? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆளுநரிடம் சமர்ப்பிக்கிறது. கேள்வி 31. குழந்தை தொழிலாளர் தேசிய கொள்கை இந்திய அரசால் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 1987. கேள்வி 32. முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பை நிறுவிய மாநிலம்? விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா. ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1971 வந்து கொண்டு வராங்க. ஸோ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1972 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்த கேள்வி 33. சரியாக பொருந்தி உள்ள இணைகளை தேர்வு செய்க. குழந்தைகள் உரிமைகள் மீதான நாடு 1981. அடுத்து மேம்பாட்டு உரிமைகள் மீதான பிரகடனம், இது 1986. அதாவது ஃபர்ஸ்ட் குழந்தைகள் உரிமைகள் மீதான மாநாடு, இது அப்படியே சேர்ந்து வந்துருச்சு. இது 1989. மேம்பாட்டு உரிமைகள் மீதான பிரகடனம் 1986. 3 பாருங்க, பெண்களுக்கு எதிரான எல்லா வகையிலான பாகுபாடுகளையும் ஒழிக்கும் மாநாடு 1979 அப்படின்னும், சித்திரவதை கொடுமை மனித தன்மையற்ற நடத்துதல் ஆகியவற்றிற்கு எதிரான மாநாடு 1984 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டு தான். குழந்தைகள் உரிமைகள் மீதான மாநாடு 1989 அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து 2 மேம்பாட்டு உரிமைகள் மீதான பிரகடனம் 1986 அப்படிங்கிறதும் கரெக்டு. அடுத்து பெண்களுக்கு எதிரான எல்லா வகையிலான பாகுபாடுகளையும் ஒழிக்கும் மாநாடு 1979 அப்படிங்கிறதும் கரெக்டு. சித்திரவதை கொடுமை மனித தன்மையற்ற நடத்துதல் ஆகியவற்றிற்கு எதிரான மாநாடு 1984 அப்படிங்கிறதும் கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 2 3 4 4மே சரியாக தான் பொருந்திருக்கு. அடுத்த கேள்வி 34. தேசிய மனித உரிமை ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது? விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அக்டோபர் 12 1993. அடுத்து கேள்வி 35. நுகர்வோர் பாதுகாப்பு திருத்த சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2019. ஓகே. அடுத்த கேள்வி 36. தற்போதைய மத்திய தலைமை தகவல் ஆணையர் யார்? தற்போதைய மத்திய தலைமை தகவல் ஆணையர் யார்? விடை ஆப்ஷன் ஏ ஹீர்லால் சாமாரியா. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய மத்திய தலைமை தகவல் ஆணையராக இருக்காரு. சரி, ஓகே. அப்போ இந்த சுமன் பெரி அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இவர் யாரு? இவர் யார் அப்படின்னா வைஸ் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் என் படேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவிசியோட டைரக்டர், அதாவது மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் வந்து பார்த்தோம் இல்லையா, அவங்கள அந்த இதோட இவர் வந்து என்னவா இருக்காரு? டைரக்டராக இருக்காரு. ஓகேவா? சிவிசியோட டைரக்டராக இருக்காரு சுரேஷ் என் படேல். இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஸோ கரண்ட் டேட்டா இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வி 37. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவராக செயல்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் சி பிரதமர். கேள்வி 38. ஸ்கேண்டினேவிய நாடுகளில் ஆம்புட்ஸ்மேன் அமைப்பை நிறுவிய முதல் நாடு? விடை ஸ்வீடன். எப்போ அப்படின்னா 1809ஆம் ஆண்டு வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. முதல் நாடு 1809. கேள்வி 39. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவல் அளிப்பதற்கான கால வரம்பு எவ்வளோ? விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 30 நாட்கள் தான், அதுக்குள்ளே வந்து செஞ்சிடணும். அடுத்த கேள்வி 40. இந்தியாவில் நுகர்வோர் நீதிமன்றங்கள் எத்தனை அடுக்குகளை கொண்டுள்ளது? விடை ஆப்ஷன் ஏ 3. கேள்வி 41 பாருங்க. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பிரகடனம் பற்றிய கூற்றுகளில் சரியானதை காண்க. இப்பிரகடனம் டிசம்பர் 10, 1945ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. ஓகேவா, டிசம்பர் 10, 1945ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அடுத்து பிரகடனம் 30 சட்டப்பிரிவுகளை உள்ளடக்கியது. அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம் இந்தியாவில் 1993ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஸோ இதில் சரியானது எது அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டிருக்காங்க. விடை பார்த்தரலாமா? இந்த பிரகடனம் அப்படிங்கிறது 30 சட்டப்பிரிவுகளை உள்ளடக்கியது அப்படிங்கிறது கரெக்டு. ஃபஸ்ட்டு வந்து தவறு. அடுத்து 3. தேசிய மனித உரிமை ஆணையம் இந்தியாவில் 1993ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது அப்படிங்கிறதும் சரி. ஓகேவா, அப்போது செகண்டு தேர்டு வந்து சரியாக இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 3 சரி. ஏன் அப்போ ஃபஸ்ட்டு வந்து தவறுன்னு சொன்னேன் அப்படின்னா டிசம்பர் 10, 1945 கிடையாது, 1948 அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ இது வந்து தவறாயிருக்கு. ஸோ அதனால தான் இது தவறு அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்த கேள்வி 42. கொடுக்கப்பட்டுள்ள சட்டம் தொடர்பாக சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க. ஸோ இந்த கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 371 ரிலேட்டடாகவே வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதிகள் இருக்கு இல்லையா, இது 371 ஜே வரைக்கும் பக்கமாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இது எதுக்காக இந்த 371 ரிலேட்டடாகவே போகுது அப்படின்னா இது ஒவ்வொரு மாநிலங்களுக்கான சிறப்பு தகுதியை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ ஒவ்வொரு மாநிலங்களுக்கான சிறப்பு விதி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 12 மாநிலங்களுக்கு இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ அதை தான் நம்மக்கிட்ட வந்து கொடுத்து இதில் எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விதி 371 அப்படிங்கிறது மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் தொடர்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த விதி 371A அப்படிங்கிறது நாகாலாந்து தொடர்பானது அப்படின்னும், அடுத்து 3 பாருங்க விதி 371D அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசம் தொடர்பானது அப்படின்னும், அடுத்து 4 விதி 371H அப்படிங்கிறது தமிழ்நாடு தொடர்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துடலாமா? விதி 371 அப்படிங்கிறது மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களுக்கு தொடர்பானது அப்படிங்கிறது சரி. அடுத்து விதி 371A அப்படிங்கிறது நாகாலாந்து மாநிலத்துக்கானது அப்படிங்கிறது சரி. அடுத்து விதி 371D ஆந்திர பிரதேசம் தொடர்பானது அப்படிங்கிறது சரி. இதுதான் தவறு. விதி 371H அப்படிங்கிறது தமிழ்நாடு தொடர்பானது கிடையாது, அருணாச்சல பிரதேச மாநிலங்களுக்கு தொடர்பானது. ஸோ இதுதான் தவறானதாக இருக்குது. அப்போது ஆப்ஷனில் 1, 2, 3 எது சரியாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 371B அப்படின்னா அது எந்த மாநிலத்துக்கானது அப்படின்னா அஸ்ஸாம். ஓகேவா, 371B அப்படின்னா அஸ்ஸாம். அடுத்து வந்து 371C இதை மட்டும் போடுறேன், ஏன்னா 371 அப்படிங்கிறத இங்கே இருக்குது. சி அப்படிங்கிறது எந்த மாநிலத்துக்கு அப்படின்னா மணிப்பூருக்கு தொடர்பானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 371 F அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா 371 F அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கிம் மாநிலத்துக்கானது. அடுத்து 371 G அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மிசோரம் மாநிலத்துக்கானது.
அடுத்து ஹெச் தான் வந்து நம்ம இங்கே பார்த்தாச்சு, அருணாச்சல பிரதேசத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஐ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா கோவாக்கு தொடர்பானது. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க, 12 மாநிலத்துக்கு இருக்குது. அடுத்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கால வரிசைப்படுத்துக. ஒவ்வொரு சட்டமாக கேட்டிருக்காங்க பாருங்க. தோட்ட தொழிலாளர்கள் சட்டம், அடுத்து இந்து விதவை திருமண சட்டம், வரதட்சணை தடை சட்டம், அடுத்து அநாகரிகமாக சித்தரித்ததற்கு எதிரான சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆண்டு தெரிஞ்சாதான் நம்ம கால வரிசைப்படி எது ஃபர்ஸ்ட் அடுத்த செகண்ட் வரும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டை வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் அப்படின்னா இதோட ஆண்டு என்ன? 1951. இதுதான் தோட்ட தொழிலாளர்கள் சட்டம். அடுத்து இந்து விதவை திருமண சட்டம், இதோட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1856. அடுத்து வரதட்சணை தடை சட்டம் அப்படின்னா இதோட ஆண்டு 1961. அடுத்து அநாகரிகமாக சித்தரித்ததற்கு எதிரான சட்டம் அப்படின்னா இதோட ஆண்டு 1999. ஸோ 999. அப்போது காலவரிசைப்படி பாருங்க. அப்போ எது ஃபர்ஸ்ட் வந்து கம்மியான இயராக இருக்குது? 1856. அப்போது இந்த விதவை திருமண சட்டம் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட்டாக வரணும். ஸோ அப்போ செகண்ட் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட்டாக வரணும். ஓகேவா? அடுத்து வந்துட்டு பாருங்க, அடுத்து எந்த இயர் கம்மியாக இருக்குது அப்படின்னா தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951. இது செகண்டாக வரணும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து செகண்டாக வரணும். அடுத்து வரதட்சணை தடை சட்டம் தான் அடுத்ததாக இருக்குது. ஸோ மூணாவதாகவே வந்துடும். அடுத்து அநாகரிகமாக சித்தரித்ததற்கு எதிரான சட்டம் அப்படிங்கிறது 1999. ஸோ அப்போ நாலாவதாகவே வந்துடும். அப்போது ஃபஸ்ட்டுக்கு செகண்ட் வரணும், செகண்டுக்கு ஃபஸ்ட்டு வரணும், அவ்வளோதான். அப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள், ஆப்ஷன் சி. ஸோ ஃபஸ்ட்டுக்கு செகண்ட் வரணும், அடுத்து செகண்டுக்கு ஃபஸ்ட்டு வரணும், தேர்டுக்கு தேர்டே வந்துருச்சு, ஃபோர்த்துக்கு ஃபோர்த்தே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவும் வந்து நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு சட்டங்கள் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ மகப்பேறு நலச்சட்டம் அப்படின்னா அதற்கான ஆண்டு என்ன அப்படின்னா 1961. அடுத்து சுரங்க சட்டம் அப்படின்னா 1952. அடுத்து தொழிற்சாலைகள் சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1948. 1948. அடுத்து இந்து வாரிசுரிமை சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து 1956. ஓகேங்களா? அடுத்து பெண்களுக்கு எதிரான கேலி செய்தல் சட்டம் இருக்கு இல்லையா? ஸோ அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1997. அடுத்து ஸோ இதை மட்டும் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதே போல் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் வந்து பெண்களுக்கு முதல்ல பள்ளி இருந்தது இல்லையா? அதாவது முதல்ல பெண்களுக்கு இந்தியாவில் எப்போ பள்ளிகள் திறக்கப்பட்டது அப்படின்னா 1848 சாவித்ரிபாய் புலேவால் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இவங்க தான் வந்து முதல் பெண் ஆசிரியரும் கூட. அடுத்து கேள்வி 44. ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன என்று கூறியவர் யார்? விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஜான் கென்னடி. கேள்வி 45. பின்வருவனவற்றில் எது அடிப்படை உரிமையாக மாற்றப்பட்டுள்ளது? விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கல்வி பெறும் உரிமை. இதை தான் வந்து மாற்றிட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 21A இதுபடி 86வது சட்ட திருத்தம். 86வது சட்ட திருத்தத்துக்கான ஆண்டு என்ன? 2003. ஸோ ஆர்டிக்கல் 21Aவில் 86வது சட்ட திருத்தம் 2003 படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கல்வி பெறும் உரிமை, அதாவது 6லிருந்து 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கான கல்வி பெறும் உரிமையை என்னவா பண்ணிட்டாங்கன்னா அடிப்படை உரிமையாக மாற்றிட்டாங்க. அடுத்து கேள்வி 46. நிர்வாக தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1985. அடுத்து தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு?
விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1997 ஏப்ரல் 17. ஓகேவா? அடுத்த கேள்வி 48. லோக்பால் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? விடை ஆப்ஷன் டி எல்.எம். சிங்வி. கேள்வி 49. தமிழ்நாட்டில் திருநங்கையர் எந்த பிரிவு இடஒதுக்கீட்டில் உள்ளனர்? விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர். அடுத்து ஃபைனல் கொஸ்டின் கேள்வி 50. இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது எப்பொழுது? விடை ஆப்ஷன் பி ஆகஸ்ட் 15, 1947. ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோவோட எண்ணில் மறக்காமல் 50 கேள்விகளுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அதே போல் இந்த கொஸ்டின் பிடிஎஃப்யும் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.